Hello students, 10th standard Social Science Unit 2 The World Between Two World Wars India in the Days of Great Depression. ஸோ இந்த பொருளாதார பெரும் மந்தம் சரிவு நடந்தது இல்லையா, அந்த டைமில் இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சு, வேர்ல்டோட நிலைமையெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்தது? The Great Depression of 1929 had a disastrous impact on British trade and business. ஸோ பிரிட்டிஷோடைய ட்ரேடு, இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் தான் இது, இந்தியாவை ஆட்சி செய்துட்டு இருந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க தானே. அப்போ இந்தியாவில் பிரிட்டிஷோடைய நடந்த ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டிசாஸ்டர்ஸ் இம்பேக்ட் அப்படின்றப்ப ரொம்ப மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிக்ளைன்ட், பர்டிகுலர்லி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டார் லைக் ரயில்வே அண்ட் பில்டிங். இந்த ரயில்வே பில்டிங்கில் ஃபாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரயில்வேல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரயில்வே அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, ரயில்வேஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில். அப்போ வந்து ஃபாரின்லேருந்து அதுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ரயில்வேஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு லாபம் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போகும், சரிங்களா. இதில் மற்றவங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. For the colonial government, the expansion of trade was the only ideal mode of economy, as is guaranteed easy access to indirect tax revenue and foreign currency. So இதில் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஈஸி ட்ரேட், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பணம் கிடைக்கக்கூடியது, எக்கனாமி அவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரேடு தான், வியாபாரம் தான். ஸோ பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஈஸியாக எக்கனாமி பணம் வரவு வந்து ட்ரேடில் தான் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஃபாரின் கரன்சியும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. இதில் எப்படி ஈஸியாக கிடைக்குதுன்றப்போ, ஃபாரின்லேருந்து இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, வியாபாரம்னாலே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வியாபாரம் பண்ணுறது தான். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது இந்த கஸ்டம் டேக்ஸுன்றதை போடுவாங்க. அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸாக இருக்கும், கஸ்டம் டேக்ஸ்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டேக்ஸ்னால இவங்களுக்கு ஃபாரின் கரன்சி ரொம்ப கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பிரிட்டன் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு இஸ் காலனிஸ். ஸோ இந்த டிப்ரெஷன்னால பிரிட்டனுக்கு வந்து ஏற்பட்ட இழப்பை காலனிஸ் கண்ட்ரீஸ்க்கு மேலேயே சுமத்துது. ஸோ காலனி கண்ட்ரின்றப்போ நம்ம இந்தியா போன்ற காலனி இவங்களாம் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறோம். இந்த கண்ட்ரிஸ் மேலேயே அவங்களுடைய இழப்பை வந்து சுமத்தி அவங்க சரி கட்டிக்கிறாங்க. Bilateral trade treaties between Britain and the member states of British Empire were signed at an economic summit in Ottawa in 1932. ஸோ 1932ல் ஒட்டவா அப்படின்ற இடத்துல ஒரு எக்கனாமிக் சம்மிட், ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அதில் பிரிட்டிஷும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கண்ட்ரிஸு, பிரிட்டிஷும் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டேட்ஸும் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது இந்த காலனியல் கண்ட்ரிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒட்டவான்றது கனடாவோட கேபிட்டல் தான், சரிங்களா. இந்த இடத்துல நடக்குது. இன் விச் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா அக்ரீட் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு இம்பீரியல் ஓவர் நான் இம்பீரியல் குட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இம்பீரியல் கண்ட்ரீஸ்னால் பிரிட்டிஷ், இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ்க்கு, ஸோ இந்தியாலாம் இப்போ ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ட்ரேடு வியாபாரம் வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இம்பீரியல் கண்ட்ரீஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க வேண்டான்னு சொன்னால் தான் மற்ற கண்ட்ரியோட ட்ரேடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒட்டோவாவில் 1932ல் அந்த எக்கனாமிக் சமிட் நடந்தது இல்லையா, அதில் சைன் வாங்கிடுறாங்க. இதை பாருங்கள், டெலிகேட்ஸ் இன் ஒட்டாவா கான்ஃபரன்ஸ் 1932. ஸோ இதில் கலந்துக்கிட்டவங்க பிரதிநிதிகளை கொடுத்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலேயே 1932ல் கோட் சூட் போட்டு டெலிகேட்ஸ்னால் பிரதிநிதிகள், சரிங்களா. அதில் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டவங்க அவங்களுடைய வெளியில் ஃபோட்டோ எடுத்திருக்க பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Next, India was forced to adhere to the policy of balancing the budget. ஸோ இந்த ஒட்டவா மீட்டிங்கில் வந்து அதுக்கப்புறமா இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பட்ஜெட்டை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்தியன்ஸை. எப்படி பட்ஜெட்டை இதுனா வரவும் செலவும் சமமாக இருக்கிறது மாதிரி பட்ஜெட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. The government of British India also raised revenue
tariffs mainly to gain foreign currency. ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆளக்கூடிய பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் எல்லாம் வருவாய் வரக்கூடிய டேக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபாரின் கரன்சி நிறைய கிடைக்குது. யாருக்கு? பிரிட்டனுக்கு. இந்தியாவில் ஆட்சி பண்ணுற பிரிட்டிஷ்காரங்களுக்கு. பிரிட்டன்ஸ் need for gold in the crisis years was made from the export of gold from India. ஸோ இப்போ பிரிட்டனுக்கு போகிறாங்க. பிரிட்டனுக்கு தேவைப்பட்ட கோல்டை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே அவங்க கவர்மெண்ட் தானே இருக்குது. அதனால அவங்களுக்கு பிரிட்டன்காரங்களுக்கு யாராவது அந்த பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு கோல்டு வேணும்னா இங்கே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. பை ஓவர் வேல்யூயிங் இந்தியன் கரன்சி த பிரிட்டிஷ் மேட் இம்போர்ட் சீப்பாக. அப்புறம் இந்தியனுடைய மணி வேல்யூவை வந்து ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. இந்தியனுடைய மணி வேல்யூவை ஜாஸ்தி பண்ணுறாங்க. அதனால் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்போ நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. ஸோ வேல்யூ இப்போ பாருங்கள், நம்மளுடைய வேல்யூ மணி வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. இப்போ சிங்கப்பூரில் வந்து 40 ருபீஸோ 45 ருபீஸ் இருக்கிறது, $45. அதாவது நம்ம அவங்களுடைய $1 நம்மளுடைய 45 ருபீஸ்க்கு ஈக்குவல். சிங்கப்பூருடைய $1 நம்மளுடைய 45 ருபீஸ். நம்ம 45 ருபீஸ் கொடுத்தா தான் அவங்க $1 கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகுது, இப்போ அவங்களுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சிங்கப்பூர் டாலர் வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அமெரிக்கன் டாலர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட மணி ஏதாவது பொருள் வாங்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்படி தானே? ஒரு டிஷர்ட் 100 ருபீஸ்னால் அவங்க $1 கொடுத்தாலே ஒரு டிஷர்ட் அவங்களுக்கு கிடச்சிரும். அது மாதிரி இப்போது என்ன ஆகுது, இந்தியன் மணியை அந்த காலத்தில் அவங்க ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஈஸியாக இம்போர்ட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஓகேங்களா? இம்போர்ட் ரொம்ப சீப்பாக ஆயிடுச்சு இந்தியாவில். த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பாலிசி fueled tensions between the colonial government and its subject. இது என்ன ஆகுது, இந்த மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச், இந்த வேல்யூ ஜாஸ்தி பண்ணுறது, அப்புறம் அதனால் இம்போர்ட் இது பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன ஆகுதுன்னா கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட்ஸ், இந்த நாட்டில் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் நடுவுலலாம் ரொம்ப ஒரு டென்ஷனை உருவாக்குது. அது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியே தான் ஃபியூவல்டு. சரியா? அது மாதிரி ரொம்ப டென்ஷனை ஜாஸ்தி பண்ணுது. அண்ட் இன்டென்சிஃபைட் த பொலிட்டிக்கல் அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இது வந்து இந்த போராட்டம், டீகாலனைசேஷனுக்கு உள்ள போராட்டங்கள்லாம் ஏற்கனவே சுதேசி மூமெண்ட்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த போராட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரம். இன்சென்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப தீவிர சிகிச்சைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இன்டென்சிவ் கேர்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இன்டென்சிஃபைட் த பொலிட்டிக்கல் அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷோடைய ரூலுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் எல்லாமே இந்தியாவில் தீவிரமடையுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்போது இந்தியாவுடைய மணி வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் இந்த பட்ஜெட்டை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்க கோல்டெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்மளுடைய ட்ரேடு வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட மட்டும்தான் வச்சுக்கணும், மற்றவங்களதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே நடக்கிற இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.